கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. எல்லாரும் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான காலை வேளையில ஆஸ்காட் யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். எடுத்துக்கொள்ளலாம். பிரசங்கியுடைய புஸ்தகத்துல 4வது அதிகாரம், அதுல 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதனுடைய பின்பகுதியை பாருங்க. முப்பொறி நூல் சீக்கிரமாய் அறாது. ஆம் தேவ பிள்ளைகளே, முப்பொறி நூல் என்றால் என்ன? எல்லாருக்கும் தெரியும். நம்ம பயன்படுத்துகிற கயிறுகளை நீங்க பாருங்க. அதனுடைய கயிறுகள்ல 3 கயிறுகளால் தான் திரிச்சிருப்பாங்க. அதை 3 கயிறு அல்லது 4 கயிறுகளுக்கு மேலதான் திரிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன கயிறு பலன் உள்ளது அல்ல. ஆனால் சில கயிறுகள் சேர்ந்து ஒரு கயிறாய் மாறும்போது அதனுடைய பலன் கூடுகிறது, அதனுடைய வல்லமை கூடுகிறது. அதனால எதையும் கட்டி இழுக்கலாம், எதையும் கட்டி போடலாம். அந்த அளவு வலிமையானதுதான் முப்பொறி நூல். நிறைய இலைகளால் சேர்க்கப்பட்ட ஒரு கயிறு. அந்த கயிறை குறிச்சு வசனம் இங்கேயே போட்டிருக்குது அப்படின்னா, வசனத்துடைய முன்போதி நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு 3 வசனங்களுக்கு முன்னாகவே வசனம் போட்டிருக்கு, ஒண்டியா இருப்பவனுக்கு ஐயோ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த முப்பொறி நூல் எதற்கு சாட்சியாக உதாரணமாய் கொடுக்கப்பட்டிருக்கு என்றால், ஒண்டியா இருப்பவர்களுக்கு, அதாவது குடும்பமா இருக்கீங்க, கணவன் மனைவியா இருக்கிறீங்க, பிள்ளைகளா இருக்கிறீங்க, ஆனா உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாம ஒண்டியா தனிச்சிருக்கிறீங்களா? தனியா நீங்க ஜபிக்கிறதும், தனியா தேவனை ஆராதிக்கிறதும், நீங்க குடும்பத்தோடு சேராம யாரை பார்த்தாலும் சண்டை, கோபம், எரிச்சல் வருதா? நீங்க ஒண்டியா இருக்கிறீங்க அல்ல. ஒண்டியா இருப்பவனுக்கு ஐயோன்னு வசனம் போட்டு இருக்கிறது. குடும்பமா இருக்கிறதான் தேவ பிள்ளைகளுக்கு சமாதானமும் கிருபையும் உள்ளதாய் இருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, வசனத்தை பாருங்க. இந்த முழு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 12வது வசனத்தை, ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, குடும்பத்தின் மேலதான் பிசாசுடைய கண்கள் இன்றைக்கு பரவலாக தெரிகிறது. இவங்க ஒன்னா இருக்கக்கூடாது, இவங்க பிரிஞ்சு போகணும், இவங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் பிசாசானவன் எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். வசனம் போட்டிருக்கு, தனக்குத்தானே பிரிஞ்சிருக்கிற எந்த ராஜ்யமும் எந்த வீடும் அது பிசாசினால் உண்டாயிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான காலவெளியில நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். யாரை அப்படி என்றால், உங்களோடு போர் செய்யக்கூடிய பிசாசின் கிரியைகளை, குடும்பத்துக்கு விரோதமாக வரக்கூடிய போராட்டங்களை, மாந்திரிகங்களை, கட்டுகளை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டுமா? தயவு செய்து நான் சொல்றேன், குடும்பமா இணைஞ்சு நீங்க செயல்படுங்க. குடும்பமா சமாதானத்தோடு ஒன்றா இருந்து ஜெபிச்சு பாருங்க. அதனாலதான் வசனம் போட்டிருக்கு, முப்பொறி நூல் சீக்கிரமாய் அருந்து போகாது. நீங்கள் யுத்தம் செய்வீர்கள் ஆனால், சேர்ந்து ஜெபிப்பீர்கள் ஆனால், சேர்ந்து தேவனை ஆராதிப்பீர்கள் ஆனால், உங்கள் ஒரு மனித நிமித்தமாக பரலோகம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பாருங்க. இப்பொழுதும் கூட மத்தேயு புஸ்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 18வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் 19வது வசனம், அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, 2 பேர் ஒருமனப்பட வேண்டும். அதுதான் முப்பொறி நூல். 2 பேர் ஒருமனப்பட்டு பரலோகத்தை குறித்து, ஆண்டவரே எனக்கு இது அற்புதத்தை செய்யுங்க என்று வேண்டிக் கொள்வார்கள். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதா அவர்களுக்கு தருவார். அதற்கு மேல் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. பூலோகத்தில் நீங்கள் எவர்களை கட்டுவீர்களோ பரலோகத்தில் அவர்கள் கட்டப்பட்டு இருக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, எப்படி கட்டுவீங்க? கயிறு வச்சுதான் கட்டணும். அந்த கயிறு யாரு? நீங்க தான் அந்த கயிறு. நீங்க உங்க குடும்பம் தான் அந்த கயிறு. நீங்கள் சேர்ந்து ஒருமனப்பட்டு கட்டி பாருங்கள். உங்கள் ஒரு மனதை கர்த்தர் பார்ப்பார். ஒரு கிரியை பரலோகத்துல நடக்கும். உங்களுக்காக வாசல்கள் திறக்கப்படும். உங்களுக்காக பொக்கிஷங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் பாருங்க. ஆம் தேவ பிள்ளைகளை, இன்றைய குடும்பத்துக்குள்ள பிசாசானவன் பிரிவினைகளை உண்டாக்குகிறான். கணவனை பார்த்து மனைவிக்கு கோபம் வருது, மனைவியை பார்த்து புருஷனுக்கு எரிச்சல் வருது, பிள்ளைகளை பார்த்து பெற்றோருக்கு விரோதமா பிள்ளைகளும் எழும்புகிற காலமாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை காத்துக் கொள்ளுங்கள். ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கேட்கிற காரியத்துல பரலோகத்துல நீங்க கட்டுகிற காரியமாய் நடக்கும். பூலோகத்துல நீங்க எவையெல்லாம் கேட்குவீர்களோ அது பரலோகம் தாட்டான்னு செய்யும் பாருங்களேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனை, இந்த அருமையான காலை வேளையிலும் கேட்ட சத்தியத்தின்படியாக எல்லாரையும் ஆசீர்வதியும் உயர்த்தியருளும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நீதி உள்ள பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.